தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவன் உங்களோடு கூட இருப்பராக. இனி 2 நாட்கள்தான் மீதியாக இருக்கிறது. சத்தியத்தின் பெருவிழா, 27வது சத்தியத்தின் பெருவிழா. நாம் உண்மையிலேயே அகமகிழ்ந்து சந்தோஷப்பட்டு நாம் 3 நாட்களும் இறைவனுடைய சமூகத்தில் தரித்திருக்கும்படியான அந்த நேரம் நெருங்கி இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் வருவீர்கள் அப்படி நான் விசுவாசிக்கிறேன். அநேக பேர்கள் பெயர் கொடுத்திருக்கிறீங்க, நானும் வருகிறேன் என்று. 13, 14, 15ஆம் தேதி ஏற்கனவே விடுமுறை இருக்க வேண்டிய நாட்கள் தான் அது. அப்பேரிப்பட்ட ஒரு நாட்கள்ல 3 நாட்களும் 13, 14, 15 கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காரியமாகும். ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அது சத்தியத்தின் பெருவிழாவில் பேசக்கூடிய தலைப்போடு கூட ஒரு இன்ட்ரோடக்ஷனாக ஒரு 2 மணி நேரம் நான் பேசி அனுப்பியிருந்தேன். 2 மணி நேரம் பேசி அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டிருப்பீங்க. இதுவரையில் நாம் கேள்விப்படாத ஒரு வெற்றி ஒன்று உண்டு. அதை நாம் எப்படி அடைவது, அந்த வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து அந்த செய்தியில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவரையில் கேள்விப்படாத வெற்றியா, நமக்கு தெரியாத வெற்றியா அப்படி என்று அலட்சியமாக இருக்க வேண்டாம். அவ்வளவு லட்சக்கணக்கான பணம் போட்டு வருகிற எல்லா மக்களுக்கும் 3 வேளை சாப்பாடு கொடுத்து 3 நாட்களும் அங்கே தங்கியிருந்து இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை நாம் கவனிக்க செல்லுகிறோம் என்றால், கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம் என்றால், அதுவும் இந்த தலைப்பின் கீழே பார்க்கிறோம் என்றால் சாதாரணமாக விஷயமாக இருக்குமா? சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? ஏறக்குரிய இந்த 3 நாட்கள்ல நான் 12 மணி நேரம் 12 மணி நேரம் சொற்பொழிவை நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. இதுவரையில் நாம் கேள்விப்படாத ஒரு வெற்றியை குறித்து 12 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சத்திய வெளிப்பாட்டு இருக்கு. அப்படின்னா சாதாரணமா எடுத்துக்க முடியுமா? சரி, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நான் எல்லோரிடத்திலும் பேசிட்டு இல்லை. சிலர்கள் இறைவனுடைய வசனத்தை கேட்கத்தக்கதான பாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க. இந்த பாக்கியம் எல்லோருக்கும் உரியதல்ல. சிலர்கள் இன்னும் ஒரு பக்தி பரவசத்திலேயே கிறிஸ்துவத்துல நடந்துட்டு போறாங்க. அவங்கள தட்டி எழுப்ப கூட நம்மளால முடியாது. அவங்களுக்கு அதுதான் மேன்மை. பக்தி பரவசத்துல போவது, பாடல்களை ஏற்றுவது, அதிலே அவர்கள் குதிப்பது, ஆடுவது, அதுதான் அவர்களுக்கு. இந்த பக்தி பரவசத்தில் போவதற்கு ஒன்றும் படிக்க வேண்டாம். ஆமா, ஒன்றும் படிக்க வேண்டாம். ஆனால் வெளிப்பாட்டுக்குள்ள போகணும், அறிவுக்குள்ள போகணும் என்றால் படித்தே ஆகணும். அறிவுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை மட்டும்தான் பேச முடியும். பக்தி பரவசத்தில் அப்படி இல்லை, பைத்தியக்காரமான வார்த்தைகள் எல்லாம் பேசலாம். ஏன்னா அதான் பக்தி ஆயிடுச்சு. ஏனவேதான் அந்த பக்தி முற்றி போகும் போதுதான் அது கண்மூடித்தன்மையான பக்தியாக மாற்றப்படுகிறது. ஏன்னா அதுல சத்தியத்தின் அறிவு என்பது இருக்காது. ஏனவைதான் எல்லோரிடத்திலும் நான் இதை பேசிக்கொண்டு இல்லை, முக்கியமாக உங்களிடத்தில். ஏன்னா நீங்கள் சத்தியத்துக்கு செவி கொடுக்கக்கூடியவர்கள். 12 மணி நேரம் இதை போன்ற அநேக சத்தியத்தின் பெருவிழா. இது 27வது சத்தியத்தின் பெருவிழா என்றால் நினைத்து பாருங்கள். அப்ப 27 சத்தியத்தின் பெருவிழாவில் ஒரு பெருவிழாவில் 12 மணி நேரம் என்று எடுத்துக்கிட்டாலும் எத்தனை மணி நேரம் கணக்காக நீங்கள் உட்கார்ந்து அசத்தியத்தை நீங்கள் கவனித்து கடைசி அந்த நாட்களில் வெளியிடக்கூடிய அந்த பதிலை கண்டு வியந்து போய் கண்ணீரோடு கூட சாட்சி சொன்னவர்களும் அழுது ஜெபித்தவர்கள் தான் எத்தனை பேர்கள்.
ஒவ்வொரு முறையும் எப்படியாச்சிலும் உங்களை பலப்படுத்தி கிறிஸ்துவின் சாயலை உங்களுக்குள்ள கொண்டு வரும்படியாக ஒவ்வொரு வெளிப்பாடையும் உங்கள் மத்தியில் நான் வெளியிட்டு வருகிறேன், பேசியும் வருகிறேன். அப்படி இருக்கும்போது இந்த சத்தியத்தின் பெருவிழாவுக்கு குடும்பத்தோடு கூட வாருங்க. 13, 14, 15ஆம் தேதி வழக்கம் போல நாம் எப்பொழுதும் கூட்டம் நடத்தும் போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம முடித்து விடுவோம். ஏன்னா திங்கக்கிழமைக்கெல்லாம் வேலைக்கு செல்லணும் அப்படின்ற விஷயத்தை மனதில் வைத்து ஞாயிற்றுக்கிழமைக்கெல்லாம் முடித்து விடுவோம். அந்த கடைசி நாள் அந்த பிரசங்கம் எல்லாம் கேட்டு ஆடி அசைஞ்சி நம்ம எல்லாம் புறப்படுவதற்குள்ள 5 மணி ஆகிவிடுகிறது. ஆனா இந்த முறை நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை தான் 14ஆம் தேதி முழுக்கமாக நாம் இறைவனுடைய சமூகத்திலேயே இருக்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை என்பது பெரும்பளவு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு விடுமுறை நாளாகவே அமைக்கப்பட்டு விட்டது. அது ஒரு விடுமுறை நாள். 5 மணிக்கு வர்ஷிப் கூப்பிட்டாலும் ஓடி வந்துருவாங்க. 4 மணிக்கு வர்ஷிப் இருக்குன்னு சொன்னாலும் வந்துருவாங்க. ஏன்னு சொன்னா 4லேருந்து 4:30 முடிஞ்சிச்சு. அந்த நாள் முழுக்க நம்ம முழுங்கிடலாம் இல்லையா? 4லேருந்து 4:30 சர்ச்சுக்கு போய் சர்வீஸ் அட்டன் பண்றது ஒரு பெரிய விஷயமா? எனவே அதிகாலையிலே எழும்பி 5 மணி 4 மணிக்கெல்லாம் ஓடுறவனை கண்டு வியந்து போக வேண்டாம். கடவுள் மேலே எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. காலையிலே எந்திரிச்சு 1/2 மணி நேரத்துக்கு 4 மணிக்கே முன்னதாகவே இடம் கொடுத்து விட்டால் பின்பு டிவியில் வர அத்தனை சீரியல்களும் பிலிம்களையும் களியாட்டுகளையும் எல்லாவற்றையும் முழு நாள் லீவ்ல அனுபவிக்கலாம். ஆனால் சிலர்கள் அப்படி அல்ல. ஓய்வு நாள் என்று இறைவன் எதற்காக ஓய்வு நாள் கொடுத்தார்? இது கர்த்தர் பரிசுத்தம் படுத்திய நாள், கடவுள் தனக்கென்று பிரித்தெடுத்த நாள். அப்ப 6 நாள் என்ன நாள்? நமக்கென்று கொடுத்த நாள். 7வது நாள் என்ன நாள்? இறைவனுக்குரிய நாள். இறைவனுக்குரிய நாள்ல நம்ம லீவு போட்டு அவருக்குரிய நாள்ல நம்ம அகமகிழணும். அவருக்குரிய நாள்ல நம்ம தியானம் பண்ணணும். அவருக்குரிய நாள்ல அவரை அறிகின்ற அறிவுக்குள்ள செல்லணும். இவையெல்லாம் போயிட்டு 4 மணிக்கே நான் மாஸ்க் போயிட்டு வந்துட்டேன், சர்வீஸ் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு பெரிய ஒரு திருட்டு தனம் என்று சொல்லலாம். ஏன்னா அந்த முழு நாளை நமக்கென்று தான் நாம் பயன்படுத்துறோம், அவருக்கென்று அல்ல. இதெல்லாம் போக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜாற்றுடைய பிள்ளைங்கள்லாம் ஒரே இடத்துல கூடி ஞாயிற்றுக்கிழமை முழுக்கமாக கடவுளுடைய சமூகத்தில் காலை 5 மணி முதற்கொண்டு 5 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் ஜெபம், பாடல், துதிகள், ஜெபம், வேத வாக்கியம் எல்லாமே காலை 5 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட நைட்டு 9 மணிக்கு தான் முடிவடையும். அப்ப பாருங்க, எல்லா நாளும் அப்படிதான். ஆனா இந்த முறை வருகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுக்கமாக அங்கதான் இருந்து திங்கட்கிழமை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2-3 மணிக்கெல்லாம் முடித்து விட்டு நம் வீடுக்கு திரும்பி போகிறோம். அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன்? இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுக்கமாக நாம் இறைவனுடைய சமூகத்தில் இருக்கிறதை உங்களுக்கு நினைவூட்டி வருகிறேன். அப்படி இருக்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்போடு கூட கூடி வந்து 3 நாட்கள் நமக்கு எந்த செலவும் இல்லாதபடி உண்ண உணவும் படுக்க இருக்கக்கூடிய இடத்தையும் கொடுத்து தங்க வைத்து கர்த்தருடைய வசனத்தை போதிக்கப்படுகிறது என்றால் இதை விட ஸ்லாக்கியம் எதுங்க? சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. இப்படி இதுவரையில் நாம் கேள்விப்படாத ஒரு வெற்றி என்பதை குறித்து, அந்த வெற்றி எப்பேறிப்பட்ட ஒரு வெற்றியாக இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வெற்றிகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஜெயம், வெற்றி என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் முழுக்கமாக நிரம்பி வழிகிற வார்த்தைகளை பார்க்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மிக மிக முதுகு எலும்பு என்று சொல்லக்கூடிய 4 சுவிசேஷங்கள் உண்டு. மத்தேயும் சொல்லுங்க, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷங்கள் உண்டு.
இந்த 4 சுவிசேஷத்துல ஜெயம் என்ற ஒரு வார்த்தை கூட காணப்படுகிறது. வெற்றி என்ற வார்த்தைகள் காணப்பட மிகவும் அரிதானது. புதிய ஏற்பாட்டுக்கு முதுகு எலும்பு என்று சொல்லக்கூடிய 4 புத்தகத்துல சிங்கிள் வேர்டு ஜெயம் வெற்றி என்பது சிங்கிள் வேர்டு நீங்க கவனிக்க ரொம்ப கஷ்டம். இருக்க சொல்ற உடனே துள்ளி குதிக்காதீங்க, சொல்ற அது ஏன் இருக்கு எப்படி இருக்குன்னு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற அளவில் ஜெயம் என்ற வார்த்தை இந்த 4 புத்தகத்தில் ஏன் இல்லை? இந்த 4 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு முதுகு எலும்பு போன்ற புத்தகம் கிடையாது. மாறாக பழைய ஏற்பாட்டுக்கும் சேர்த்துத்தான் சொல்லணும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அவ்வளவு முக்கியமான இந்த 4 சுவிசேஷத்தினுடைய புத்தகத்துல வெற்றி ஜெயம் என்ற வார்த்தையை பார்ப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். சரி, அப்படி இருக்க இந்த ஜெயம் என்ற வார்த்தை ஒரு முறை மத்திய எழுதிய சுவிசேஷத்திலும் இன்னொரு முறை யோவான் புஸ்தகத்திலும் வருகிறது. இரண்டையும் கவனித்து பார்த்தா இரண்டையும் நம்மை குறித்து எழுதப்பட்ட வசனம் அல்ல. இரண்டும் எப்படி தர்மா இருக்கு? இரண்டும் நமது ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வெற்றியை சொல்லி அறிமுகப்படுத்திய வாசகம்தான். நம்ம வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு வரன்னு நினைச்சுக்கங்க. அப்ப அங்கே நாம் ஜெயம் கொள்ளக்கூடிய விஷயங்களை குறித்து பேசப்படும். அப்ப நம்ம என்ன நினைக்குவோம்? அடடே, இந்த வசனத்துல நம்மை தான் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சில வசனம் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கிறதா? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன். போதுங்களா? அப்ப இங்க கிறிஸ்துவ பற்றி சொல்லப்படுதா? இல்லை, நம்மை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் முதுகு எலும்பு என்று சொல்லக்கூடிய 4 சுவிசேஷத்தில் ஜெயம் வெற்றி நம்மை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் கிடையாது. அப்ப இது நிருபங்கள்ல மட்டும்தான் அதிகம் காணப்பட காரணம் என்ன? வெற்றியும் ஜெயத்தையும் நாம் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்? மத்திய எழுதிய சுவிசேஷம் ஒரு 12ஆம் அதிகாரம் 20 வசனம் என்று நான் நினைக்கிறேன். அந்த இடத்திற்கு வரும்போது நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நெறிந்த நாளலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரிய அணைக்காமலும் இருப்பார். பாருங்க, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும். பாருங்க, இங்கேதான் நம்ம ஜெயம் என்ற வார்த்தையை படிக்க முடிகிறது. ஆனால் அது ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஜெயத்தை குறிக்கிறது. சரி, போட்டோம். யோவான் புஸ்தகத்திற்கு நாம் வந்து பார்த்தால் அங்க ஒரு முறை சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அங்க ஒரு முறை சொல்றார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த 4 சுவிசேஷத்தில் 2 முறை மட்டும்தான் ஜெயம் வெற்றி என்று வந்தாலும் இரண்டும் கிறிஸ்துவை குறிக்கிறது, நமக்கு இல்லை. அப்படி என்றால் ஜெயம் வெற்றி என்ற வார்த்தைகள் நிருபங்களையும் ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலையும் சங்கீதங்களையும் நிறைய எடுத்து எல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த பிச்சைக்காரன் இருக்கிறான் பாருங்க, பாவம். இவன் என்ன செய்வானா, எல்லார் வீட்லயும் என்னென்ன கிடைக்குது வேற வழி இல்லை. அங்க சாம்பார், இங்க சாதம், அங்க புலாவு, இங்க பிரியாணி, அங்க பொரியல், அங்க அப்பளம், இங்க ரசம், எல்லாத்தையும் மொத்தமா போட்டு அது சாப்பிடுறது ஒரு சுகம். நீங்க சொல்லிக்கிட்டாலும் கொஞ்சம் சிந்திங்க, எல்லாவற்றையும் மொத்தமா போட்டு சாப்பிடுவாங்க பாவம் ஏழைகள். வேற என்ன வழி இருக்கு? பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட வேண்டிய நிர்பந்த நிலையில் எல்லாவற்றையும் போட்டுத்தான் சாப்பிடணும். இதை போன்ற ஒரு பிச்சை எடுக்கிற நிலை தான் கிறிஸ்துவத்துல. எல்லா வசனத்தையும் மொத்தமாய் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இல்லை, இந்த ஜெயம் எதை குறிக்கிறது? இந்த ஜெயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன தெரியாது. ஏனவைதான் வித்தியாசங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாலும்
இதுவரையில் நமக்கு தெரியாத வெற்றி என்ற தலைப்பின் கீழ் நான் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறேன் என்றால், இத்தியாசங்களை புரட்டி பார்த்தாலும் இந்த தலைப்பின் கீழ் பேசப்பட்ட வார்த்தைகள் நிறைய கிடையாது. நிறைய இல்லை, கிடையாது என்று சொல்லலாம். ஏன்னா இப்ப இருக்கிற நம்முடைய கிறிஸ்துவனுடைய நிலை எப்படி இருக்குன்னா, ஆசீர்வாதம் வாரிக்கொள்ளணும். சிங்கிள் டீக்கு கூட வசதி இல்லாம இருந்த என்னை ஆண்டவர் காஃபி டே வைக்கிற அளவுக்கு என்னை மாற்றி விட்டார். இப்படிதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எப்படிங்க இந்த வெற்றியெல்லாம் பிரிச்சு பார்க்க முடியும்? அதுல சிலர்கள் தங்கள் என்னமோ உயர்ந்தது போல அவங்களுக்கு ஒரு எண்ணம். என்னைக்கு பாரு அற்புதம் அடியாளங்கள். ஒரு சிலர்கள் ஆசீர்வாதம், இன்னும் சிலர்கள் அற்புதம் அடியாளம். சிலர்களது கேட்கிறதே வேண்டாம், வெறும் தீர்க்க தரிசனம். சிலர்களது இன்னும் கேட்கவே வேண்டாம். அந்த கிறிஸ்து எங்க பிறந்திருக்கிறான், இப்பொழுது அவன் வாளி எங்க ஆடிக்கொண்டிருக்கிறது, அவனை பிடிக்கும்படி ஆண்டவர் என்ன செய்தாரு, கீடாரி கிடைத்து விட்டதா, இதே கதை தான். இப்ப இந்த இரண்டு விஷயங்களுக்கு ஒத்து போகாது. எது? யோவான் புஸ்தகம் 8:32 ஒத்து போகாது. உண்மையை அறிவீர்கள், உண்மைதான் உங்களை விடுதலையாக்கும். இந்த 4 வித பிரசங்கங்கள் உதவாது. அடுத்தது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2:4 எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவில் வளருவோம், இறைவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த 2 வசனங்களுக்கு இந்த 4 கேட்டகரி கிறிஸ்தவங்களுடைய பிரசங்கங்கள் ஒருபோதும் அது செட் ஆகாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏனவைதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொன்றும் கற்றுக்கொண்டது எல்லாவற்றையும் ஏதோ ஒரு முனையில பிரசங்கம் பண்ணிட்டு எனக்கு ஏதோ ஒரு வருமானம் வருகிறது என்று சொல்லி நான் சும்மா இருந்துட்டா நல்லா இருக்காது என்று சொல்லி பல ஆண்டுகளாக இந்த சத்தியத்தின் பெருவிழாவை நடத்தி பல இடங்களுக்கு சென்று மக்களுக்கு சத்தியத்தினுடைய வாஞ்சையை ஊற்ற செய்து பலம்படுத்தி வந்துட்டு இருக்கிற. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். இதுவரையில் நாம் கேள்விப்படாத வெற்றி. என்ன வெற்றி? இதுவரையில் நாம் கேள்விப்படாத வெற்றிகள் எப்படியாக இருக்கிறது? இந்த வெற்றியை குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்து கொஞ்சம், புதிய ஏற்பாட்டிலிருந்து கொஞ்சம், அப்படி இப்படி எல்லாம் வாசித்து விட்டு இதுதான் வெற்றி என்று சொல்லி நம்ம திரிகிறவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் பெற்ற வெற்றிகள் தோல்வி என்பதை கூட நம்ம உணராமல் இருக்கிறோம். ஒரு பூனை ஒன்று இருக்கு. அந்த பூனை என்ன செய்கிறது? தான் அந்த பல்லியை பிடித்து விட்டதாக அந்த பல்லியை ஒரே போடுல அந்த பல்லியை தரையில வீழ்த்து விட்டதாக அந்த பூனை நினைக்கிறது. ஆனால் அது நினைக்கிறது அவருடைய கண்களுக்கு மட்டும்தான் உண்மை. அந்த பல்லியை பிடிக்க போன அந்த பூனையுடைய அருகையில ஒரே போடுல அதை அடித்து விட்டேன் என்று பூனை நினைக்கிறது. அதே மாதிரிதான் அங்க ஒன்று துள்ளுது. அப்படியே அந்த வாழுத்தான் அது வந்து பல்லி கிடையாது. பூனைக்கு இது தெரியாது. இது என்ன நினைக்கிறது? நான் பல்லியை பிடித்து விட்டதாக அப்படி நினைக்கிறது. இல்ல, பல்லி தப்பித்து ஓடி விட்டதாயிற்று. இப்போ அது வெற்றி கண்டது என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்றுக்கும் உதவாது இருக்கிற அந்த வாள் மட்டும்தான் பூனை வெற்றி கண்டதாக இருக்கு. வெகு நேரம் அந்த பூனை அதையே முறைத்து பார்த்து விட்டு, இது என்னன்னா இது துள்ளி குதிக்கிறதே, ஆனா நான் இப்படி பார்க்கலையே அந்த பல்லிய அப்படி நினைக்கிறதுக்குள்ள தன் வாளை மட்டும் அங்கே விட்டு சென்ற பல்லி வேகமாக சுவருக்குள்ளே ஏறி சென்று விடுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எதுங்க வெற்றி? நான் இப்ப கூட நான் சொல்றேன், வெற்றி என்பதை உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை தட்டி கேட்டு பாருங்க, எது வெற்றி என்று அவர் சொல்லக்கூடிய வெற்றிகள். ஆல்ரெடி நான் 2 மணி நேரம் பேசிட்டேன். வேற அதுலயே நான் நிறைய விதங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இவைகள் எல்லாம் வெற்றிகள் கிடையாது. அவைகளை வெற்றி என்று நீங்கள் நினைத்து உங்களை நீங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அது வெற்றி கிடையாது என்று 2 மணி நேரம் செய்தியிலே சொல்லியிருந்தேன்.
இப்பவும் உங்களை உற்சாகப்படுத்தி இன்னும் 2 நாட்கள் தான் உண்டு, நீங்கள் வந்து கூட்டத்தில் அமர வேண்டும். வேலை வேலை வேலை, கவலைகள், பிரச்சனைகள் இன்னும் இருக்கு என்று சொன்னா சாகிற வரைக்கும் இருக்குங்க. சாகிற வரைக்கும் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளை, 2 விஷயத்தை நீங்கள் மறுக்காதீங்க. 2 விஷயத்தை நீங்கள் மறுக்காதிருங்க. ஒன்று, இந்த பூமிக்குள்ள நம்ம இருக்கக்கூடிய 2 காரியத்தை நாம் பேசுகிறோம். ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மூளையை குறித்து பேசணும்னு சொன்னாலும் கல்லு மண்ணு என்கிற வார்த்தையை இணைந்து பேசுகிறோம். அதுபோல சிலருடைய சிந்தனையை குறித்து சொல்லும்போது ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்றோம். ஏன்பா நான் பேசிட்டே இருக்கிறேன், கல்லு போல இருக்கிறிய அப்படின்னு இன்னொருவரை சொல்லுகிறோம். இந்த மண்ணு கல்லு என்பதை குறித்து நிறைய நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஆதியில தேவன் பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார். பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார். இங்க நன்றாக கவனிங்க, பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார். எப்படி செய்ய முடியும்? என் அருகையில் ஒரு 25 சுற்றுப்புற கிலோமீட்டர்ல 25 சுற்றுப்புற கிலோமீட்டர்ல விதங்கள்ல சிலையை செய்யக்கூடிய பல கம்பெனிங்க இங்க இருக்கு. பல கம்பெனிங்க பிரம்மாண்டமான சிலையை செய்வதும் 110 அடி சிலைகளை செய்வதும் பிரம்மாண்டமான பூதாகரத்தில் சிலைகளை செய்வதும் என்னுடைய சுற்றிலும் 25 கிலோமீட்டர் வரைக்கும் பயங்கரமாக இருக்கு. அந்த இடத்தை நீங்கள் போய் பாருங்க. எல்லாம் டெக்னாலஜியை வைத்துத்தான் அந்த சிலையை வடிவமைக்கிறார்கள். அந்த சிலையை வடிவமைக்கிற அந்த விஷயத்தை பல நேரில் நான் கண்டிருக்கிறேன். அந்த மண்ணுகள் எல்லாம் குவிழ்த்து 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 அந்த சிலையை வடிவமைப்பார்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னா, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சிலைகள் மண்ணினால் உருவாக்கப்படும் போது நிறைய மணல்கள் அங்க போட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏனவைதான் இறைவன் முதல் தடவையாக மனிதனை படைக்கும் போது மண்ணை குவிழ்த்தார். அந்த மண்ணை ஆண்டவர் எடுத்து அதை குவிழ்த்து அதுல இருந்து மனிதனுடைய 6 அடி சாயலை உருவாக்குகிறார். 6 அடி உருவத்திற்கு தன்னை போலவே ஒரு சாயலை கொடுத்து அவன் நாசில சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமவாக செய்தார். செய்துவிட்டு சொல்லுகிறார், நீ ஆகாயத்துக்கு பறந்து நட்சத்திரங்கள்ல கூடு கட்டினாலும் அங்கிருந்து நான் உனக்கு தள்ளுவேன். ஏன் சொன்னா, இந்த மண்ணு, இந்த பூமியில எடுக்கப்பட்ட இந்த மண்ணுக்கு நீங்கள் வாசம் செய்யக்கூடியவர்கள் தான் மனிதர்கள் என்று இறைவன் நம்மை இங்க வைத்தார். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் மனிதன் பாவம் செய்த பின்பு வேதாகமம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது? உங்க கல்லான இதயத்தை எடுத்து மிருதுவான இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் சொல்றார். என்னங்க, ஆக்சுவலி இறைவன் நம்மை எல்லாமே முழுக்க முழுக்க மண்ணினால் அல்லவா நம்மை உண்டாக்கினார். மண்ணினால் அல்லவா சகலத்தையும் செய்திருக்கிறார். இப்ப இறைவாக்கு சொல்லுகிறது, உங்க கல்லான இதயத்தை எடுத்து, உங்க கல்லான இதயத்தை எடுத்து மிருதுவான இதயத்தை நான் தருவேன். நான் குழல் ஊதினேன், நீங்கள் கவனிக்கவில்லை. நான் கூச்சலிடுகிறேன், அதை கேட்பார் இல்லை. அப்படின்னா என்ன? மனிதன் கல்லாயிட்டான். ஏனவைதான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் கல்லாய் இருக்கிறது தெரியாம இறைவனை கல்லு என்று சொல்லி ஒரு பாடலை ஒருவர் இயற்றினார். கடவுள் ஏன் கல்லானார் அப்படின்னு அவர் இயற்றினார். ஞாபகம் இருக்கு இல்லையா? சரி, மனிதனை கல்லு என்று சொல்ல காரணம், மனிதன் கல்லாய் இருக்கிறது அவனுக்கு தெரியல. தான் பிடித்து வைத்திருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியல.
இறைவன் தான் கல்லாக இருக்கிறார் என்று நினைக்கிறாங்க. சரி, அதெல்லாம் போட்டோம். மண்ணில் உருவாக்கப்பட்ட நாம் அவ்வளவு சீக்கிரமாக கல்லாக எப்படி மாற்றப்பட்டோம்? சரி விடுங்க, எப்படியோ கல்லாக மாற்றப்பட்டுட்டோன்னு வச்சுக்குவோம். ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். நமக்கு தொப்பை அதிகமாக இருக்கு, சதைகள் அதிகமாக தொங்குது, இங்க சதைகள் தொங்குது. என்ன செய்வோம்? அப்ப எக்ஸ்ட்ரா சதைகள் நமக்குள்ள இருக்கிறதை நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். இங்க அதிகமான சதை தொங்குகிறது, தொப்பை நிறைய இருக்கிறது, கொழுப்பு சக்திகள் உடலுக்குள்ள நிறைய தொங்கி கிடக்கிறது, மாம்ச மூட்டையை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு என்று அறிந்த போது என்ன செய்யணும்? அதை தகர்த்தெறிகிறோம். அதாவது அதை கரைக்க ஆரம்பிக்கிறோம். இதாங்க நானும் சொல்றேன். மண்ணில மனிதனை படைக்கும் போது ஆண்டவர் மண்ணை கலெக்ட் பண்ணி குவிழ்த்து உருவாக்கினார். இப்ப நம்ம கல்லா மாறி ஷேப்பு மாறிட்டோம். இப்ப இதை ஆண்டவர் மறுபடியும் இந்த சாயலை சரியா கொண்டு வரணும்னா செதுக்கணும். ஆண்டவர் வேற வழி கிடையாது, செதுக்கணும். எவையெல்லாம் எக்ஸ்ட்ரா நமக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கிறது செதுக்கி எடுக்க வேண்டும். அப்படி செதுக்கி எடுக்க வேண்டிய ஒரு நிலையில தான் மனிதனை இறைவன் அவனுக்கு ஆயுசு நாட்கள் 80 இருந்தால் போதும், செதுக்கி அவனால தன்னையே உணர்ந்து கொண்டு செதுக்கி எடுக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் 80 வயது, அதாவது இப்ப இருக்கிறது ஆண்டவருடைய வேத வாக்கியத்தின் பிரகாரமா 120 பலத்தின் மிகுதியால் 120, அவ்வளவுதான். அதற்கு மேல் மனிதனால தாக்கு பிடிக்க முடியாது. 80 வயது தான் கொஞ்சம் அப்படி இப்படி நடமாடி பலனாய் இருக்க முடியும். அதற்கு மேல் வருகிற வயது தள்ளாடுகிற வயது. சாப்பிடணும்னு நினைச்சாலும் சாப்பிட முடியாது, உட்காரணும்னு நினைச்சாலும் உட்கார முடியாது. சரி, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அப்ப செதுக்கணும் என்பது எப்ப தேவைப்பட்டுச்சு? நீங்கள் பாவம் செய்த பின்பு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ, செதுக்கப்படுகிறதா, ஓ அதற்குத்தான் பைபிள் சொன்னதா என்று உங்க மனசுக்குள்ள நீங்கள் வச்சிருக்கிற அந்த வெற்றி ஜெயம் என்னப்படுது, செதுக்கப்படுகிறதால் அல்ல. சரி, நான் ஒரு பாடல் ஒன்றை பாடி இந்த செதுக்கப்படுதல், இந்த உருவாக்கப்படுதலுக்குள்ள ஜெயம் எப்படி அடங்கியிருக்கிறது என்கிறதை கர்த்தருடைய வசனத்தை முன்கொண்டு நான் சொல்லுகிறேன். ஒரு பாடல் ஒன்றை பாடுவோமா? தேவனுடைய அன்பை எண்ணி இந்த பாடலை பாடுவோம். பாடுவீர்களா? குளிரான மேகமாய் இரவினில் அக்கினி ஸ்தம்பமாய் சீனாய் மாமலை மீதிலே வாய்மொழியாய் நீர் பேசினீரே. செங்கடலில் அன்று நீர் பாதை வகுத்தே, பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தே. பகலில் குளிரான மேகமாய் இரவினில் அக்கினி ஸ்தம்பமாய் சீனாய் மாமலை மீதிலே வாய்மொழியாய் நீர் பேசினீரே. அப்பா பிதாவே தெய்வமே, உன் திரு ராஜ்யம் வருகவே, உன் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உன் திரு ராஜ்யம் வருகவே, உன் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவம் மார்க்கமான தெய்வம், மனிதனாய் பூமியில் அவதரித்தே, பலியாக எம்மை நீர் மீட்டெடுத்தே. உம் திருவுடலை போஜனமாய், உம் திரு ரத்தம் பானமாய், பலியும் சத்தியமும் நீரே. உம் திருநா
நாமத்தை வாழ்த்துகிறோம். மனிதனை பூமியில் அவதரித்தே பலியாக எம்மை நீர் மீட்டெடுத்தே உம் திருவுடலை போஜனமாய் திரு ரத்தம் பானமாய் பலியும் சத்தியமுமானீரே உம் திருநாமத்தை வாழ்த்துகிறோம். அப்பா பிதாவே தெய்வமே உம் திருராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே உம் திருராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இசைநாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவம் மார்க்கமான தெய்வம், மனிதனாக பூமியில் பிறந்த ஏக தெய்வம், நித்திய ஜீவம் மார்க்கமான தெய்வம். அப்பா பிதாவே தெய்வமே உம் திருராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே உம் திருராஜ்யம் வருகவே உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை பாடினீர்களா கூட சேர்ந்து? சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பராக, தேவன் உங்களோடு கூட இருப்பராக. சரி வாங்க, இந்த செதுக்கப்படுகிற இந்த விஷயம் இப்ப ஏன் தேவைப்பட்டதுன்னா, தேவையில்லாதவைகள் இப்பொழுது ஒட்டி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஏன் ஆண்டவர் பூமியின் மண்ணினாலே மனிதனை படைத்தார்? ஏன் சொன்னா, அது இறைவனே சேர்க்கக்கூடிய விஷயம். பின்பு கல்லுல ஒரு உருவம் வரணும்னா என்ன பண்ணணும்? அது இருக்கிறதை தகர்க்க வேண்டிய விஷயம். ஏனவைதான் பரிசுத்த வேதாகமம் இந்த இரண்டு டிஃபரெண்ட்களை காட்டும்படியாக ஆரம்பத்தில் மனிதனை குறித்து சொல்லும் போது மண்ணான மனிதன் என்று சொல்லும். பாவத்தில் விழுந்த பின்பு நம்மை குறித்து கல்லான மனிதன் என்று சொல்லும். அதாவது கல்லான மனிதன் என்று சொன்னால் தேவையில்லாதவைகள் இப்பொழுது ஒட்டிக்கொண்டு பூதாகர நிலையில அவனுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அவனுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் ஒரு பர்வதம் உயரமாக இருந்தாலும் ஒரு சின்ன செடி விடக்கூடிய விதையை கூட அந்த மலைக்கு விட தெரியாது. எந்த மலையாவது குட்டி போட்டிருக்கா? எந்த மலையாவது குடும்பத்தோடு கூட சேர்ந்து பெருகி கொண்டிருக்கிறதா? இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. கள்ளி என்று சொன்ன முடிஞ்சு போச்சு வேலை. ஏனவைதான் நம்ம உண்மையிலேயே சிந்திக்க தெரியாதவன், செயல்பட தெரியாதவர்களை குறித்து கல்லு என்று சொல்லுகிறோம். அசையாத கல்லு என்று சொல்லுகிறோம். இது தெரியாம சிலர்கள் கல்லிலேயே கடவுளை வடிவமைத்து அவர்கள் தொழுது கொள்ளுகிறார்கள். அது அவருடைய பாடுகள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி இருக்க நாம் கேள்விப்படாத ஒரு வெற்றி அது என்ன செய்கிறது நம்மை அப்படின்னா, செதுக்க ஆரம்பிக்கும். நம்மை செதுக்க ஆரம்பிக்கும். நீங்க மனசுல வச்சிருக்கிற வெற்றி என்ன தெரியுமா? நீங்க உங்க அருகாமையில் இருக்கிற ஊழியர்களை கேட்டு பாருங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அட போங்க, அவன் பைத்தியக்காரன் ஏதோ பேசிட்டு இருக்கிறான், நீங்க கேட்டுட்டு இருப்பீங்களா? இப்படிதான் இவங்களுக்கு உண்மையிலேயே ஆன்சர் சொல்லவும் தெரியாது. ஆன்சர் இருக்க வேண்டிய இடத்திற்கும் போக விட மாட்டாங்க. சரி, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாவத்தின் மீது வெற்றி பெறுப்பா, பாவத்தின் மீது வெற்றி பெறு, சோதனைகள் மீது வெற்றி பெறு. நான் சொல்றேன், பாவத்தின் மீது வெற்றி பெறுவது, சோதனைகள் மீது வெற்றி பெறுவது, ஆக்சுவலி அந்த வெற்றியை கொஞ்சமாவது இங்கிதம் இருந்தா, கொஞ்சமாவது மூளை இருந்தா யோசித்து பாருங்க.
அந்த வெற்றிக்காக நாம் படுகிற பிரயாசம் ஒன்றும் இல்லை. சரி, அது போட்டு விடுங்க. எங்க மனிதனுக்கு வர சோதனை வெறும் கிறிஸ்துவங்களுக்கு மட்டும்தான் வருதா? ஏன் மற்றவங்களுக்கு வருது இல்லையா? இஸ்லாம்காரனுக்கு வருது இல்லையா? இந்துக்காரங்களுக்கு வருது இல்லையா சோதனை? ஜெயின மதத்தார்களுக்கு சோதனை வருது இல்லையா? புத்திஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு சோதனை வருது இல்லையா? அத்தீஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு சோதனை வருது இல்லையா? அட்லீஸ்ட் என்று சொல்லல, அத்தீஸ்ட் என்று சொன்னேன். அதாவது நாஸ்திகர், அவங்களுக்கு சோதனை இல்லையா? நம்ம லோன் எடுக்கிற மாதிரி அவங்க லோன் எடுத்துன்னு இல்லையா? நமக்கு பிள்ளை இல்லாத ஒரு குறைபாடு அவங்களுக்கும் இல்லையா? நமக்கு வேலைப்பாடுகள் கஷ்டமா இருக்கிறது போல அவங்களுக்கும் இல்லையா? மொத்தத்தில் பைபிள் சொல்லுகிறது, பூமியில பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் சோதனைகள், வேதனைகள், வியாதிகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், குறைவுகள், நோவுகள் எல்லாம் உண்டு என்று சொல்லப்பட்டாயிற்று. சரி, இவன் உங்களுக்கு என்ன போதிச்சிருக்கிறாங்க? பாவத்தின் மீது வெற்றி பெறு, சோதனைகள் மீது வெற்றி பெறு, இன்னும் நிறைய வெற்றி உண்டு, அதெல்லாம் அங்க சொல்றேன். இப்படி இந்த இரண்டு விஷயத்தை சொல்லுவாங்க. சோதனைகள் மீது வெற்றி பெறு, பாவத்தின் மீது வெற்றி பெறு. எங்க நீங்க மட்டும் தான் சோதனை மீது வெற்றி பெற்றீர்களோ? நீங்க மட்டும்தான் பாவத்தின் மீது வெற்றி பெற்றீர்களோ? பரிசுத்த வேதாகமத்தினுடைய பாதி வேதாகமம் எழுதப்படுவதற்கு முன்னாடியே பிறந்தவர் தான் புத்தர். இந்த புத்தர் இன்னும் நம்முடைய வேதம் இன்னும் பாதி கம்ப்ளீட் ஆகல, பாதி தான் இருக்கிறது. அதுவும் புத்தருக்கு முன்னாடி, அது 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாதி தான் இருக்கிறது. இன்னொரு பாதி புத்தருக்கு பிறகு கிறிஸ்துவானவர் அவதாரம் எடுத்த பிறகுத்தான் முழுமை பெற்றது. நான் கேட்கிற, புத்தர் ரோமருடைய புஸ்தகத்தின் அடிப்படையில் மனசாட்சியில அவர் நியாயப்பிரமாணத்தை எழுதப்பட்டு இருந்ததுனால் அதற்கேற்றபடி தான் வாழ்ந்தார். என வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, ஒருவனும் போக்கு சொல்ல இடமில்லை. ஆண்டவர் அவனுடைய மனதில் தன்னுடைய நிருபங்களை எழுதி வச்சிருக்கிறார்னு. சரி, அப்போ இந்த புத்தர் பாவத்தை ஜெயிக்கவில்லையா? தன் அருகில வருகிறவர்களுக்கு தூய்மையான வழியை காட்டி கொடுக்கலையா? புத்தர் என்ன கொலை குத்து என்று தான் காட்டி கொடுத்தாரா? நீங்க யோசித்து பாருங்க, என்னத்தை காட்டி கொடுத்தார்? தூய்மையான வழியை தான் காட்டி கொடுத்தார். மனிதன் வாழ வேண்டிய மனித நேய்மைகளைத்தான் அவர் உணர்த்தி பேசினார். புத்தருடைய திரிபிடிக்காவை எத்தனை பேர் வாசித்திருக்கிறீங்க? வேதத்தை வாசிக்க டைம் இல்லைன்றீங்களா? சரி, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அவருடைய வார்த்தைகள் அத்தொகையானது. அப்ப அப்பேற்பட்ட புத்தர் பாவத்தை ஜெயித்து விட்டார் என்று சொல்லுவதும் நீங்கள் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லுவதும் என்னங்க வித்தியாசம்? கிறிஸ்துவுக்குள் அப்படி என்ன வித்தியாசம் கேட்கிறேன். பாவத்தை ஜெயிப்பது வேண்டாம் சொல்லல, ஆனால் அதனுடைய அடிப்படை என்ன அர்த்தத்தில் இருக்கு? அதனுடைய அடிப்படை என்ன அர்த்தத்தில் இருக்கு? எங்க சோதனைகள் கூட யாருக்குமே வராத சோதனை உங்களுக்கு மட்டும்தான் வருதா? சோதனை வரும்போதெல்லாம் நீங்க மட்டும்தாங்க சொல்ற வார்த்தை, பிசாசு சோதிக்கிறான், பிசாசு சோதிக்கிறான். எல்லா சோதனைகளும் பிசாசால வருதுல, பெரும்பலும் உங்களுடைய இச்சையால வருகிறது. சரி, அதை விடுங்க. இப்ப என்னுடைய டாபிக் மாறிட போது, சோதனைகள் யாருக்கும் வந்தது கிடையாதா? எத்தனை புத்தகத்தை வாசித்திருக்கிறீங்க? அதுல எல்லாம் பிரம்மாண்டமான அருமையான புத்தகம் சத்திய சோதனை என்று சொல்லக்கூடிய காந்தியுடைய புத்தகம். சத்திய சோதனை என்று சொல்லக்கூடிய காந்தியுடைய புத்தகம் எத்தனை பேருடைய வீட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் என் சிறு வயதுல இருந்த 5ஆம் கிளாஸ் உடைய ஞாபகம் இருக்கு எனக்கு. 5ஆம் கிளாஸ்ல தான் அதிகமா படிக்க ஆரம்பிச்சேன். என்னத்தை, ஸ்கூல்ல இருக்கிற பாட புத்தகம் அல்ல, அது மேலே இருக்கும். டீச்சருக்கு முன்னாடி இப்படிதான் இருப்பேன், கீழே இன்னொரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருப்பேன். லைப்ரரியிலேருந்து நான் எப்படியெல்லாம் லைப்ரரியிலேருந்து புத்தகத்தை வாங்குவேன் என்று சொன்னால், அவ்வளோ சிறு வயதிலேயே 5 வயதிலேயே படிக்க ஆரம்பித்தேன். அவுட் சைடில் இருக்கிற புத்தகங்களை நிறைய படிக்க ஆரம்பித்தேன். லைப்ரரியில் மிகப்பெரிய லைப்ரரி, அது ஒரு பக்கம் கான்வென்ட், ஒரு பக்கம் ஸ்கூலு, அங்கேயும் லைப்ரரி, இங்கேயும் லைப்ரரி.
என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்வேன், நீங்கள் தான் புத்தகம் படிக்கிறதில்ல, உங்கள் பெயரில் ஒரு புத்தகம் எனக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? ஒரு வாரம் டைம் எடுக்கலாம் இல்லையா? உங்கள் பெயரில் ஒரு புத்தகம், உங்கள் பெயரில் ஒரு புத்தகம். ஐயா, நான் உண்மையாக சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து அவங்க படிக்க மாட்டாங்க. நான் விரும்பக்கூடிய, ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு புத்தகத்தான் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு அது ஒரே நாளில் முடித்து விடுவேன் படித்து. அதனால அவங்க கிட்டெல்லாம் புத்தகத்தை கேட்பான். அவங்க பெயரில் சைன் போட்டு அந்த புத்தகத்தை எனக்கு கொடுப்பாங்க. அவையெல்லாம் நான் சமாளிப்பேன். அப்படி ஆரம்பத்தில் இருந்து படிப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து படித்துட்டு வந்தவன். சத்திய சோதனை என்கிற இந்த புத்தகம் எனக்கு தூரமான புத்தகம் அல்ல, இதுவும் எனக்கு அறிமுகமாக்கப்பட்ட ஒரு புத்தகம். சரி, அப்படி இருக்கும்போது காந்தி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே இருக்கிறது சத்திய சோதனை என்று சொல்லி. அப்ப அவருக்கு சோதனை வரலையா? சுதந்திர போராட்டக்காரனுக்கு சோதனை வரலையா? ஏழைகளுக்கு சோதனை வரலையா? படிக்காதவனுக்கு, படித்தவனுக்கு, பிசினஸ்ல இருக்கிறவனுக்கு, இல்லாதவனுக்கு, மொத்தத்தில் மாணவனுக்கு சோதனை வரலையா? எல்லா மாணவர்களும் சோதனைக்கு உள்பட்டுத்தான் ஆகணும். இதுல என்னையா நீ மட்டும்தான் பாவத்திலிருந்து வெற்றி பெறு, சோதனையிலிருந்து வெற்றி பெறு என்று சொல்லுகிறிய? கொஞ்சம் யோசித்து பாரு. சரி, வெற்றி பெற்ற என்ன செய்ய போற? நான் ஒரு வெற்றி சொல்றேன், அந்த வெற்றி உங்களால முடிக்க முடியுமா என்று நீங்க சிந்தித்து பாருங்கள். முடிக்க முடியுமா என்று எங்க இருக்கிறது? ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ரோமர் புஸ்தகம் 8:37 என்ன சொல்லப்படுகிறது அங்க? இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். சரி, நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம் என்கிற வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன அந்த மாதிரி ஜெயம் பெறுகிறோம்? சரி, கிறிஸ்தவர்களை முற்றிலுமாக எடுத்துக்கலாம். ஒருவன் பாவத்தின் மீது அவனால வெற்றி பெற முடியும் என்றால் அதற்கு மேல் அவனுக்கு இரட்சகர் தேவையா? சிந்தித்து பாருங்க. பாவத்திலிருந்து மீளவே இரட்சகர் நம்மை எடுக்கிறார். நானே பாவத்திலிருந்து வெற்றி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த அம்சம் எதுல அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாம அதுதான் என்னுடைய வெற்றி என்று நான் நினைப்பேன் என்றால் இரட்சகர் உனக்கு தேவைப்படுமா? அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர், அவங்களுக்கு சேவியருடைய ரெக்வயர்மெண்ட் இல்லை. எனக்கு எதுக்கு சேவியர்? நாமெல்லாம் சொல்லுகிறோம் மை சேவியர் ஜீசஸ் அப்படின்றோம். அவனுக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா நாம எதை வெற்றின்னு சொல்றோமோ அதை சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்பாட, நான் ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல இருந்து குடிக்கிறதே விட்டுட்டேன். போய் வெளியே போய் பார், எத்தனை ஆண்கள் கடவுளை பற்றி அவர்களுக்கு தெரியாவிட்டாலும், சத்தியத்தை பற்றி தெரியாவிட்டாலும் குடிக்காமல் இருக்கிறார்கள். பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் குடித்தே ஆகணும், அப்படி ஒரு பழக்கம் அங்கே ஏற்கப்படுகிறது. எம்ஜிஆர் குடித்தாரா? ஏன் கர்நாடகாவில் மிக மிக ஒரு நல்ல மனிதன் ராஜ்குமார், மிக உயர்ந்த மனிதன். அவர் ஒரு பக்கமே தன் சம்பாதனைக்காக வேலை புரிந்தவர். ஒரு நாள் ஒரு சிகரெட்டை கூட எடுத்தது, ஒரு சாராயத்தை கூட எடுத்தது கிடையாது அந்த மனிதன். முழுக்க முழுக்க சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருந்து அவர் மரித்து போனார். இப்படி நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சினிமாட்களை எடுத்துக்கிட்டாலும் குடிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களே. நீங்கள் எண்ணி பாருங்கள். குடிக்காதவர்கள் மட்டுமல்ல, ஒரே சம்சாரத்தோடு கூட வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அத்தனை சோதனைகளை ஜெயித்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே. என்னங்க பிரமாதம் நமது. எனவே ஒரு பக்கத்தில் பரிசுத்த வேதாகம் இப்படி சொல்லுது. என்னன்னு எங்க அது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் ஒரு 50, 52 இல்லை 55 வசனம். அந்த இடத்துல பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்கிறது. சரி, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை யோசித்து பாருங்க. எங்க மரித்து ஆண்டவர் தாமே ஆரவார எக்கால துணியோடு கூட வந்து உன்னை தட்டி எழுப்பினால் தான் நீ எழும்ப முடியும்.
நீ எப்படி பாதாளத்தை ஜெயிப்ப? நீ எப்படி சொல்ல முடியும் மரணமே உன் கூர் எங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க? நீ எப்படி சொல்லக்கூடும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்ப அது யார் வெற்றி பெறுவது? நமக்காக கிறிஸ்துவானவர் வெற்றி பெறுகிறார். அப்போ உன்னுடைய வெற்றி எங்கே போனது? உன்னுடைய வெற்றி எங்கே போனது? இப்படி நாம் சிந்தித்து பார்த்தால் உண்மையிலேயே இந்த பூனை என்பது பல்லியை அடித்து விட்டு வென்று விட்டேன் அப்படின்னு நினைத்து திருத்திருன்னு முழித்து பார்க்கிறது போல பல்லியுடைய வாளைத்தான் எடுத்திருக்கிறத ஒழிய பல்லி அது சரணடைய வைக்கல. அப்படி என்றால் நாம் வெற்றி பெற்றோம் என்று நினைக்கிற வெற்றிகள் எங்க போய் முடிகிறது? அவருடைய நாமத்தினால தீர்க்கதரிசனம் சொன்னவர்கள், அவருடைய நாமத்தினால பிசாச விரட்டினவர்கள், அவருடைய நாமத்தினால அற்புதம் அடையாளங்களை செய்தவர், அவங்க அத்தனை பேர்களும் சொன்னார்களா, கர்த்தாவே கர்த்தாவே எங்களுக்கு ஏன் தேவர் ராஜ்யத்தினுடைய வாசல் மூடப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்களாம். ஆண்டவர் சொன்னார், அக்கிரம செய்கைக்காரர்களை நீங்க யாருனே எனக்கு தெரியாது. ஐயோ என்ன அபண்டமான பொய்! முதலாமத்தினால நாங்கள் பிசாசுகளை விரட்டி இருக்கிறோம், முதலாமத்தினால தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறோம், முதலாமத்தினாலே நாங்கள் அற்புதம் அடையாளம் செய்திருக்கிறோம். அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இறைவன் சொல்ல காரணம் என்ன? எதுங்க வெற்றி? 50,000 பேர் அட் எ டைம்ல உட்கார்ந்து ஆராதிக்கிற அளவுக்கு நீ ஒரு ஊழியக்காரனா? அது உன்னுடைய வெற்றி அல்ல. இங்க வேதம் தனியாக சொல்லக்கூடிய வெற்றியை நீங்கள் கணித்து பார்க்கணும். நமக்குரிய வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி என்பது தனியாக சொல்லுகிறது. அதை நீங்கள் கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையை பெரும்பளவு ஆசீர்வாதம், தீர்க்க தரிசனம், அற்புதம், அடையாளங்களுக்கே கடவுளை பயன்படுத்தி சென்று விட்டோம். உங்க வாழ்க்கையில 2 விதத்திற்கு எப்போதாவது கடவுளை நீங்க பயன்படுத்திருக்கிறீங்களா? அந்த 2 விதம் ஏற்கனவே சொல்லிட்ட, திரும்ப சொல்றேன். யோவான் 8:32, 1 தீமோத்தேயு 2:4. இந்த அடிப்படையில் என்னைக்காவது நீங்கள் இந்த சத்தியத்தையோ இறைவனையோ பயன்படுத்தினது உண்டா? சிந்தித்து பாருங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த 27வது சத்தியத்தின் பெருவிழா உங்களுக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்கும். உங்களுக்குரிய தனி வெற்றியை குறித்து நீங்கள் கணிக்கக்கூடியது மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். எனவே நழுவி விடாதிருங்கள். உங்களுக்குரிய வெற்றியை குறித்து சொல்லப்படுகிற அந்த காரியங்களை நழுவி விடாதிருங்கள். கடவுள் இன்றைக்கும் நமக்கு நல்லவராக இருக்கிறார். 80 வயசு வரைக்கும் டைம் கொடுத்திருக்கிறார். செதுக்கிடுன்றார். இப்ப நீ கல்லா மாறிட்ட. நான் உன்னை படைக்கும் போது மண்ணாக இருந்தா, ஏன்னா நான் எதை குவிழ்த்து செய்தனோ அது மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப உன்னுடைய மாம்சம் தொங்குது. அதுபோல ஆண்டவர் சொல்றார், இப்போ உன்னுடைய உருவம் மாறிவிட்டது. எல்லாம் எக்ஸ்ட்ரா, தேவையில்லாத நன்மை தீமை என்ற அந்த டாக்டரின் எல்லாமே நமக்குள்ள சேர்ந்திருக்கிறது. இப்ப அவைகள் எல்லாம் செதுக்கி எடுத்த பின்பு தான் நமக்கு அந்த வெற்றிக்குரிய அந்த ஐடியா நமக்கு கிடைக்கும். நான் யூனிஃபார்ம் நன்றாக போட்டுக்கிட்டேன், மேல அணிய வேண்டிய கேப்பு கூட நான் போட்டுட்டேன், கையில ஃபைல் இருக்கு, செக் பண்ணுவாங்க என்று சொன்னால் அந்த எக்ஸாம்ல சொல்லக்கூடிய ஷூ கூட போட்டிருக்கிறேன், என்ன வேணுமோ எல்லாமே என்கிட்ட ரெடியா இருக்கு, பேனா இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுதான் நீ பாதி மட்டும்தான் நீ செய்திருக்கிறாய். இது உன்னுடைய ரிசல்ட் அல்ல. நீ பாஸ் ஆகிவிட்டாய் என்பதற்கு ரிசல்ட் அல்ல. ஆனா நீ எக்ஸாம் தான் ரெடி ஆயிட்டு இருக்கிற. எக்ஸாம்க்கு ரெடி ஆகும்போது தூங்கி எழுந்த துணியை நீ மாற்றி இருக்கிற, அவ்வளவுதான். இதுதான் பாவத்தின் மீது நீ ஒரு என்ன செய்திருக்கிற, ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிற பாவத்துக்கு. இது துணி மாற்றி கொண்டதற்குத்தான் சமம். அடுத்தது நீ ஷூ போட்டுக்கின, இது என்னத்திற்கு சமம் என்று சொன்னா, நீ நீதியில நடப்பன் என்பதற்கு நீ சுட்டி காட்டுற. ஓகே, ஷூ போட்டுக்கிட்ட. அடுத்தது பேனா உன் கையில இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? உன் சாட்சியை நீ வலிமைப்படுத்தி கொண்ட. மந்திரத்திலிருந்து வந்தவன், சினிமா துறையிலிருந்து வந்தவன், அங்கிருந்து வந்தவன், இங்கிருந்து சாட்சி அருமையாக இருக்கு. அடுத்தது கொஸ்டின், அதாவது அந்த கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கத்தக்கதான ஒரு ஃபைல் உன் கையில இருக்கு.
ஆனால் டெக்ஸ்ட் புக்கும் கையில் இருக்கு. இது எதை காட்டுகிறது? பரிசுத்த வேதத்தை காட்டுகிறது. ஆனால் எக்ஸாமுக்கு போறதில்ல. எல்லாம் நீட்டா ரெடி ஆயிட்டு எக்ஸாமுக்கு போகிறது இல்ல. இப்போ நீங்க கொஞ்சம் எண்ணி பாருங்க, நீங்க நீட்டா ரெடி ஆயிட்டீங்க, ஆனா எக்ஸாம் போகலை என்று சொன்னால் நீங்க போட்ட துணி உங்களுக்கு ஜெயமா? புது துணி தான், யூனிஃபார்ம் தான் ஜெயமா? அடுத்தது நீங்கள் அணைந்த ஷூ உங்களுக்கு ஜெயமா? நீங்கள் கையில் வைத்திருக்கிற பேனா உங்களுக்கு ஜெயமா? இதை போன்றதான மூட கிறிஸ்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிந்த விஷயம் எல்லாம் ஆண்டவனை கும்பிட்டு விட்டால் போதும், என்னுடைய வாழ்க்கைக்கு இறைவன் நன்மை செய்து விட்டால் போதும். இந்த தஞ்சாவூர் கட்டுபொம்மை என்று சொல்லுவாங்க பாருங்க, அதுபோல இறைவனை எண்ணிக்கொண்டவர்கள். இறைவன் என்று சொன்னால் கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் உதவி செய்கிறவர் என்று. அவ்வளவுதான் இவனுடைய கூர்மையான புத்தியா, அவ்வளவுதான். கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் மட்டும்தான் இறைவன் உதவி செய்யக்கூடியவர். அதற்கும் மேலாக உயர்ந்தவராக இருக்கிறார். எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் உண்மையிலேயே செய்யக்கூடிய காரியங்கள், நாம் உண்மையிலேயே செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் எந்த அளவுக்கு 1 தீமோத்தேயு 2:4 அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நான் இருக்கும் வரையில் நான் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நீங்களும் கற்றுக்கொள்ளும்படியாக வெளிப்பாடுகளை உங்களுக்கு நான் சொல்ல நான் ரெடியா இருக்கிறேன். அதை கற்றுக் கொடுப்ப உங்களை உற்சாகம் படுத்துவேன். ஆனால் கற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இருக்கிற இடத்திலே இருந்து விடுவீர்கள் என்றால் என்ன பிரயோஜனம்? இந்த 27வது சத்தியத்தின் பெருவிழா நடத்திட்டு இருக்கும் போதே அநேக பேர்கள் அடுத்தடுத்த சத்தியத்தின் பெருவிழாவுக்காக பெயரையும் கொடுத்து விட்டார்கள். நாங்க நடத்துறோம் என்று. ஸ்டீவன் ஹாக்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி சமீபத்தில் மரித்து போனார். அவருடைய ஆராய்வுகளில் மிகப்பெரிய ஒரு ஆராய்வு எது என்று சொன்னால் எம்மன் என்று சொல்லக்கூடிய ஆராய்வு, கடவுள் இல்லை என்கிற ஆராய்வு. அடுத்தது அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆராய்வு என்ன என்று சொன்னால் த பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் நிமித்தமாக மனிதர்களுக்கு நிச்சயமாக ஆபத்துகள் காத்திருக்கிறது. பிளாக் ஹோல் என்றால் என்ன? அதாவது கருங்குழி என்று சொல்லுவாங்க. அந்த கருங்குழி எப்பேறிப்பட்ட நட்சத்திரத்தையும் விழுங்கி விடுகிறது. அந்த கருங்குழியை குறித்து இந்த ஸ்டீவன் ஹாக்கிங் அவ்வளவு விவரமாக கொடுத்து இப்போதான் வெளியிட்டார். இப்போதுதான் நிறைய பேர் பிளாக் ஹோலை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா 1867 பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சாச்சு. ஆகிலும் இப்போ அதிகமா ஸ்டீவன் ஹாக்கிங் நிமித்தமாக இப்போ அதிகமா பேசப்படுகிறது. ஸ்டீவன் ஹாக்கிங் கடவுள் இல்லை, இருக்க சாத்தியமில்லை என்று பேசினவர். ஆனா உண்மை விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பிளாக் ஹோலை குறித்து விவரமாக சொல்லப்பட்ட வேத வசனம் நிறைய உண்டு. இவையெல்லாம் ஏன் நமக்கு மறைவாய் இருக்கு? இது செப்டம்பர் மாதத்தில் 28வது சத்தியத்தின் பெருவிழா, அக்டோபர் மாதத்தில் 29வது சத்தியத்தின் பெருவிழா, கர்த்தருக்கு சித்தமானால் நவம்பர் மாதத்தில் 30வது, அதே போல கடைசியா டிசம்பர் வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு மாதங்கள் தள்ளி தள்ளி நமக்கு சத்தியத்தின் பெருவிழா வைக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை கேட்ட பின்பையாவது உடனே உங்களுடைய பேக்குகளை எல்லாவற்றையும் ரெடி செய்து இது எப்பேறிப்பட்ட செய்தி என்று கேட்க விரைந்து வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தெய்வம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நாளில் சந்திக்கலாமா? சந்திக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சிரங்களை தாழ்த்திக்கிட்டு ஜெபம் பண்ணுவீர்களா? எல்லாரும் சிரங்களை தாழ்த்தி கொள்ளுங்க. அங்கே யாரு பிரதர்ஸ் இருக்கிறீங்களோ முன்னாடி வந்து ஜெபித்து கூட்டத்தை முடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.